இப்போ நம்ம வந்து மட்டிக்கறி சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதான் மட்டிக்கறி, பார்த்துக்குங்க. வெளிச்சத்தில் பார்த்துக்குங்க இந்த மட்டிக்கறி. அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்குவோம். அப்புறம் ஆயில், தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்குவோம். நம்ம மஞ்சள் பெட்டி, உளுத்தம்பருப்பு தேவையான அளவு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து கடுவை ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு கடுவை ஆட் பண்ணிக்குவோம். அடுத்த சிம்லேயே வச்சுக்கோங்க. தேவையான அளவு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்குவோம். நமக்கு நல்லா நம்ம போட்ட கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் எல்லாம் வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகிடுச்சு. இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம். கருவேப்பிலை நல்லா பொரிட்டோம். அது கூட 2 பட்டை மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்குவோம். போட்டு இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்குவோம். ஏன்னா கருகாத அளவுக்கு கொஞ்சம் கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டுட்டு இது கூட வந்து இப்போ கொஞ்சம் மிளகா பொடி ஆட் பண்ணிக்குவோம். தேவையான அளவு நம்ம வீட்டு மிளகா பொடி, அதுவே தேவையான அளவு ஆட் பண்ணிக்குவோம். நம்ம வீட்டு மிளகா பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து இது கூடயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டு நிறைய போடக்கூடாது, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுக்குவோம். ஏன்னா மிளகா வந்து கிண்டிட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நல்லா மரமாக அரோமா வரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருக்க மட்டிக்கறியை அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். மட்டிக்கறியை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்குவோம். இதில் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஹை ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்குவோம். மீடியமில் வச்சு